காவல் நாய் வீட்டின் மற்றும் மனத்தின் மாபெரும் பாதுகாவலன். யாரும் சொல்லாத ரகசியங்கள். நாய் என்பது டன்சுன்மான செல்லப்பிராணி அல்ல, இது வீட்டின் காவல் தெய்வம். நாய் நம் குடும்ப உறவுகளின் பாதுகாவலனாகவும் நம் மனநலத்தை மேம்படுத்தும் தோழனாகவும் இருக்கிறது. இன்று நாம் நாயின் நன்மைகள், தீமைகள், பராமரிப்பு மற்றும் நாய் ஒரு காவல் தெய்வமாக செயல்படும் மெய்ப்பாட்டை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். மனித வரலாற்றில் நாய்கள் தோழர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் இருந்துள்ளனர். பல சதவீதமாக நாய்கள் குடும்பங்களை காப்பாற்றி வந்தனர். ஒவ்வொரு நாயின் தனித்தன்மை, குணங்கள் மற்றும் திறன்கள் அவற்றை மனிதர்களுக்கு தேவையான தோழர்களாக்கியுள்ளது. நாய்கள் மனிதர்களுக்கு தரும் நன்மைகள் நிறைய. மன அழுத்தம் குறைப்பு. நாய் பாசம் காட்டும் போது மனதில் சாந்தி ஏற்படும். பாதுகாப்பு. வீட்டில் உள்ள உறவுகளை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றும். சமூக உறவு. குழந்தைகள் மற்றும் மூதாட்டிகளுடன் நல்ல தொடர்பை உருவாக்கும். உடல் நலம். நடக்க, விளையாட உதவுவதால் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலம் மேம்படும். நாய்களுக்கு சில தீமைகளும் உள்ளன. அவை பராமரிப்பு சிரமங்கள் மற்றும் செலவுகள். சில நேரங்களில் சுகாதார அபாயங்கள். தவறான நேரத்தில் கூச்சல் விடுதல், சமூக இடைஞ்சல். இந்த தீமைகள் கவனிக்கப்படாமல் இருந்தால் குடும்பத்தில் சிக்கல் ஏற்படலாம். ஆனால் பொறுப்புடன் பராமரித்தால் இவை குறைக்கப்படும். நாய் ஒரு காவல் தெய்வம் போல செயல்படுகிறது. அது வீட்டின் நெருக்கடிகளை உணர்கிறது, எச்சரிக்கை விடுகிறது மற்றும் குடும்பத்தை பாதுகாக்கிறது. நாயின் அன்பும் பாதுகாப்பும் ஒரு ஆழமான உறவுக்கு வழிவகுக்கிறது. நாயை நம் வீட்டில் வளர்க்கும் பொறுப்பு நம்மின் ஆன்மீக நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. 3 மாதம் ஒரு தடவை நாயை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். இதனால் நாய் ஆரோக்கியமாக இருக்கும், நோய்கள் தவிர்க்கப்படும், வீட்டின் காவல் திறன் அதிகரிக்கும். இந்த பராமரிப்பு நாயின் நலம் மட்டுமல்ல, குடும்ப நலத்திற்கும் அவசியம். நாய் நலனில் நம் பொறுப்பு, அன்பு மற்றும் கவனத்தை வெளிப்படுத்துகிறது. நாயின் தீமைகளும் நன்மைகளும் சமநிலையில் இருக்க வேண்டும். பராமரிப்பு சிரமம் இருந்தாலும் நாய் தரும் அன்பு, பாதுகாப்பு மற்றும் மனநல மேம்பாடு அதன் தீமைகளை மறைக்கும் சக்தி கொண்டது. நாய் வாழ்வில் ஒரு முக்கிய பாசிட்டிவ் சக்தியாக அமைகிறது. நாய் ஒரு ஆன்மீக தோழனாக இல்லாமல் ஒரு உணர்ச்சி சக்தியாகவும் செயல்படுகிறது. நாய் நம் மனதை சாந்திப்படுத்தி உணர்வுகளை வளர்க்கும். நாய் அன்பும் பாதுகாப்பும் தரும்போது நம்மில் உள்ள நம்பிக்கை மற்றும் பொறுப்பு மேம்படும். நாயை வளர்க்கும் பொறுப்பு ஒரு மனிதனின் கடமை. உணவு, தூக்கம், மருத்துவ பராமரிப்பு, பயிற்சி ஆகியவை முக்கியம். 3 மாதம் ஒரு தடவை மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். இது நாயின் ஆரோக்கியத்தையும் குடும்ப நலத்தையும் உறுதிப்படுத்தும். நாய்களால் பிற மனிதர்களுக்கு துன்புறுத்துவது, கடிப்பது, குழந்தையை கடிப்பது, இந்த மாதிரியான செயல்கள் நாய்கள் செய்வது மிகப்பெரிய தவறு. அந்த நாய் வளர்ப்பவர்கள் அது மருத்துவரிடம் அழைத்துச் சென்று அதற்கு உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து நாய்களுக்கு மருத்துவ ஆலோசனைப்படி ட்ரைனிங் கொடுத்து எந்த மனிதர்களுக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காத அளவிற்கு செல்வ பிராணி நாய்களை வளர்க்க வேண்டும். நாய் செல்லப்பிராணி அல்ல, அது வீட்டின் காவல் தெய்வம், மனநலத்தை மேம்படுத்தும் தோழன், குடும்ப உறவுகளை உறுதி செய்யும் பாதுகாவலன். நாயின் பராமரிப்பு நம் பொறுப்பு மற்றும் அன்பை காட்டுகிறது. நாய் ஒரு மனிதனுக்கு உளவியல் மற்றும் ஆன்மீக பாதிப்புகளை தரும் அரிய தோழன். நாயை உங்கள் வீட்டின் காவல் தெய்வமாக மாற்றுங்கள். பராமரிப்பிலும் அன்பிலும் முழுமையாக கவனம் செலுத்துங்கள். உங்கள் நாயின் அன்பை அனுபவித்து பகிருங்கள். உங்கள் கருத்தை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.